ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு புதுசா நீங்க ஸ்டாக் மார்க்கெட்ல ஒரு பிகினரா நீங்க வேலைக்கு போயிட்டு பார்ட் டைமா ட்ரேட் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பண்றீங்களா? மறக்காம இந்த சேனலை ஃபாலோ பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னைக்கு என்ன டேட் அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா மார்ச் 19th 2021 மண்டே வந்து மார்க்கெட் வந்து பேங்க் நிஃப்டி நிஃப்டி 50 வந்து எந்த மாதிரி டைரக்ஷன்ல போகுது அப்படின்ற மாதிரி பார்க்க போறோம். அதுக்கப்புறம் இன்ட்ராடே ஸ்டாக் செலெக்ஷன் வந்து போய் பார்க்க போறோம். எந்த ஸ்டாக் வந்து அதிக நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ண போகுதுன்ட்டு. நம்ம நேத்து சொன்ன மாதிரியே வந்து மார்க்கெட் என்ன பண்ணிருக்குது அப்படின்னா வந்து மார்க்கெட் வந்து ஒரு ஒரு ஹியூஜ் பையிங் நடந்திருக்கு. நல்லா கீழே இறங்கிட்டு கேப் டவுன்ல இறங்கிட்டு அதுக்கப்புறமா ஃபர்தரா இன்னும் கொஞ்சம் கீழே இறங்கிட்டு அதுக்கப்புறம் நல்லா மேலே ஏறி இருக்கு. 5 மினிட்ஸ் கிராஃப்ல போய் பாக்குறோம் அப்படின்னா பாருங்க, கேப் டவுன்ல வந்து அதுக்கப்புறம் கீழே இறங்கிட்டு அதுக்கப்புறம் பியூரா வந்து ஒரு அப் ட்ரெண்ட் நோக்கி வந்து போயிருக்கு. நான் வந்து போன வீடியோல என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்றத அதை பார்க்கணும் அப்படின்னா வந்து இந்த வீடியோ கடைசியில வந்து நான் வந்து அதை அட்டாச் பண்ணிருப்பேன். அதை போய் பாருங்க. நாளைக்கு மண்டே வந்து எப்படி வந்து பேங்க் நிஃப்டி நிஃப்டி 50 டைரக்ஷன் வந்து இருக்க போகுது அப்படின்றத போய் பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் டைரக்ஷனை போய் பார்க்கணும் அப்படின்னா வந்து நம்ம போய் குளோபல் மார்க்கெட்டை போய் பார்க்கணும். குளோபல் மார்க்கெட்ல நம்ம பார்க்க வேண்டியது முதல்ல என்ன அப்படின்னு நம்ம மாதிரி பார்த்தோம்னா அமெரிக்கன் கான்டினென்ட் கண்ட்ரி. அமெரிக்கன் கண்டத்துல வந்து நிறைய நாடுகள் இருக்கும். அந்த நிறைய நாடுகள்ல நம்ம ஃபோக்கஸ் பண்றது வந்து யூஎஸ்ல வந்து நிறைய இண்டைசஸ் இருக்கும். அதுல வந்து நம்ம ஃபோக்கஸ் பண்றது வந்து நாஸ்டாக் தான் வந்து மணி கண்ட்ரோல் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால வந்து நாஸ்டாக் நான் வந்து எடுத்திருக்கேன். ஸோ நாஸ்டாக் என்ன பண்ணிருக்கு அப்படின்னா வந்து 0.76% வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ இது வந்து என்னன்னா வந்து ஒரு புல் மூவ் அப்படின்ற மாதிரி வந்து நம்ம எடுத்துக்கலாம். ஆனா அது வந்து 1% மூவ்மெண்ட் இருந்தா மட்டும்தான் நம்ம புல் மூவா எடுத்துக்கணும். ஒரு அப் ட்ரெண்ட்ன்ற மாதிரி நம்ம எடுத்துக்கலாமே தவிர 0.76 வரும்போது ஒரு அப்ராக்சிமேட்டா தான் நம்ம வந்து எடுத்துக்க முடியும். அதுக்கடுத்து நம்ம என்ன பார்க்கணும்னா யூரோப்பியன் மார்க்கெட்டை போய் பார்க்கணும். யூரோப்பியன் கண்டத்துல கான்டினென்ட்ல நிறைய நாடுகள் இருக்கும். நம்ம எந்த நாடை வந்து ஃபோக்கஸ் பண்ண போறோம்னா ரெண்டு நாடு, லண்டனையும் ஜெர்மனியும் ஃபோக்கஸ் பண்ணலாம். லண்டன் வந்து FTSE 100, ஜெர்மனி வந்து DAX. ஸோ FTSE 100 வந்து எவ்வளவு பர்சன்டேஜ் மூவ் ஆயிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து -1% வந்து மூவ் ஆயிருக்கு. ஜெர்மனி வந்து எவ்வளவு பர்சன்டேஜ் மூவ் ஆயிருக்கு அப்படின்னா வந்து -1% வந்து கீழே வந்து விழுந்திருக்கு. ஸோ அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னா லண்டனும் வந்து கீழே விழுந்திருக்கு. லண்டன் மார்க்கெட்டும் டவுன் ட்ரெண்ட் ஆயிருக்கு, ஜெர்மனியும் வந்து டவுன் ட்ரெண்ட் ஆயிருக்கு. ஸோ அப்போ யூரோப் ஃபுல்லா என்ன நடந்திருக்கு அப்படின்னா வந்து செல் ட்ரெண்ட் வந்திருக்கு. அப்போ யூரோப் ஃபுல்லா செல் ஆயிருக்கு அப்படின்ற மாதிரி நம்ம பாத்துக்கலாம். அதுக்கு அடுத்தது ஏஷியன் மார்க்கெட்டை போய் பார்க்கணும். ஏஷியன் மார்க்கெட்ல நம்ம என்னெல்லாம் போய் பார்க்கணும் அப்படின்னா ஏஷியன் கான்டினென்ட்ல வந்து நிறைய நாடுகள் இருக்கும். நம்ம ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா வந்து ஜப்பானு, ஹாங்காங், அதுக்கப்புறம் சைனாவை வந்து ஃபோக்கஸ் பண்ணலாம். ஏன்னா இதுதான் வந்து ஒரு மேஜர் நாடுகள். ஸோ ஜப்பான் வந்து என்ன பண்ணிருக்கு, ஜப்பான் நிக்கே 225 ஜப்பான் என்ன பண்ணிருக்குன்னா -1.4% வந்து கீழே விழுந்திருக்கு. ஜப்பான் மார்க்கெட் இந்தியா விட எப்போ ஓப்பன் ஆகும்னா காலையில ஒரு 5:30 அந்த மாதிரி ஓப்பன் ஆகும். ஹாங்சங் வந்து எவ்வளவு பர்சன்டேஜ் கீழே வந்திருக்குன்னா -1.41%. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஷாங்காய் காம்போசிட் நேற்று வந்து என்ன பண்ணிருக்குன்னா -1.69% விழுந்திருக்கு. அப்போ இந்தியா வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து ஒரு பை ட்ரெண்டை நோக்கி வந்து நேற்று வந்து நகர்ந்திருக்கு. ஒரு நல்ல பியூரா பை வந்திருக்கு. பட் ஏஷியா ஃபுல்லா என்ன ஆயிருக்கு அப்படின்னா வந்து செல் ஆயிருக்கு. ஸோ இது எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னா வந்து ஒரு செல் அப்படின்ற மாதிரி எடுத்துக்கலாம். ஸோ யூஎஸ் நேற்று என்ன பண்ணிருக்குன்னா பாருங்க, கேப் டவுன்ல இறங்கி திருப்பி நல்லா மேலே ஏறி இருக்கு. ஸோ யூஎஸ் வந்து பியூரா பை தான் வந்து வந்திருக்கு. அடுத்தது யூகே என்ன பண்ணிருக்குதுன்னு பார்க்கலாம். யூகேல வந்து லண்டன் வந்து பாத்தீங்கன்னா பியூரா செல் ட்ரெண்ட் வந்திருக்கு பாருங்க டே கிராஃப்ல. ஜெர்மனியும் செல்ல இருக்கு. அதுக்கப்புறம் ஜப்பான் பாத்தீங்கன்னா அதுவும் வந்து செல் ட்ரெண்ட்ல தான் வந்து இருக்கு. பாருங்க, கேப் டவுன்ல நல்லா பியூரா வந்து ஓப்பன் ஆயிருக்கு. ஸோ அமெரிக்கன் கண்டம் என்ன பண்ணிருக்கு அப்படின்னா வந்து அமெரிக்கால இருக்க நாடுகள்லாம் என்ன செஞ்சிருக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு பை ட்ரெண்டை நோக்கி வந்து போயிருக்கு. யூரோப்பியன் கண்டம் என்ன பண்ணிருக்கு அப்படின்னா வந்து ஒரு செல் ட்ரெண்டை நோக்கி வந்து போயிருக்கு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வந்து ஏசியால இருக்கிற நாடுகள் எல்லாமே என்ன பண்ணிருக்கு அப்படின்னா வந்து ஒரு செல்லு, அதுக்கப்புறமா ஒரு சைட்வேஸ் அப்படின்ற மாதிரி வந்து வந்திருக்கு. ஸோ இப்போ இந்த 3 விஷயத்திலையும் உலக நாடுகள்ல வந்து எது நடந்திருக்கு அதிகமா நடந்திருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா செல்லு தான் வந்து அதிகமா நடந்திருக்கு. பை வந்து ஒரே ஒரு கண்டை மட்டும்தான் பை கொடுத்துருக்கு. ஸோ அப்போ வந்து எந்த பக்கத்துல அதிகமா இருக்குது, செல்லு பக்கத்துல தான் அதிகமா இருக்கு. அப்போ மண்டே வந்து எது நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னா செல்லு நடக்கிறதுக்கான சைட்வேஸ் இல்லைன்னா செல்லு நடக்கிறதுக்கான வாய்ப்பு தான் வந்து வாய்ப்புகள் இருக்கு. ஸோ சைட்வேஸ் அண்ட் செல் இது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இது பத்துமா டைரக்ஷன் கண்டுபிடிக்கிறதுக்குன்னா இது பத்தாது. அடுத்தது எஃப்ஏ ஆக்டிவிட்டி போய் பார்க்கணும். ஸோ குளோபல் மார்க்கெட்ல பார்த்ததுல வந்து நம்மளுக்கு வந்து மண்டே வந்து கன்சாலிடேஷன் இல்லைன்னா செல் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு அப்படின்ற மாதிரி நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு. ஸோ எஃப்ஏ என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா வந்து ரொம்ப டைமுக்கு அப்புறம் என்ன பண்ணிருக்காங்கன்னா வந்து 1258 கோடியில இருந்து 1418 கோடி வந்து அவங்களோட பொசிஷனை இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க. அதே மாதிரி நேத்து தான் பிரைஸும் இன்க்ரீஸ் ஆயிருக்கு.
ஸோ என்ன அர்த்தம் அப்படின்னா வந்து அவங்க பொசிஷனை இன்க்ரீஸ் பண்றாங்க, அதே மாதிரி பிரைஸும் இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்றதுனால பை சைட்ல பொசிஷன் இன்க்ரீஸ் பண்றாங்க, அதே மாதிரி பை சைட்ல பிரைஸும் மூவ் பண்றதுனால இது வந்து ஒரு ட்ரெண்ட் கண்டினியூவேஷன் பேட்டர்ன். ஸோ அதனால மார்க்கெட் மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து ரொம்ப அதிகம். ஒருவேளை கேப் டவுன்ல ஓப்பன் ஆனாலும் பை ஆகிறதுக்கான சான்சஸ் வந்து ரொம்ப அதிகம். நான் வந்து எஃப்ஐ பை பண்ணுவேன், எஃப்ஐ செல் பண்ணா செல் பண்ணுவேன். ஸோ அதனால இந்த மாதிரி ஒரு மூவ்மெண்ட் கிடைச்சாதான் வந்து நான் கரெக்டா ஆப்பர்ச்சுனிட்டி எடுத்து பை பண்ணுவேன். ஸோ அதனால வந்து இப்போ இங்க பாத்தீங்கன்னா 1258 கோடி வந்து இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க. அதுக்கப்புறமா 1418 வந்து இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க. ஒரு 150 கோடி வந்து பாசிட்டிவ்ல வச்சிருக்காங்க. அதே மாதிரி இன்னைக்கு டேட்டா நம்ம பார்த்தோம் இல்லையா, பிரைஸ் வந்து நல்லா மேல ஏறி இருக்கு. ஸோ பிரைஸ் நல்லா மேல ஏறினதுனால அதே மாதிரி அவங்க பொசிஷனும் பையிங் சென்டிமெண்ட்ல இருக்கிறதுனால மார்க்கெட் மேல போறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கலாம். ஸோ இப்போ குளோபல் மார்க்கெட் என்ன சொல்லுது அப்படின்னா வந்து செல்லுன்னு சொல்லுது, ஆனா எஃப்ஐ டேட்டா வந்து பைன்னு சொல்லுது. நம்ம வந்து எதை எடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி பார்த்தோம் அப்படின்னா இந்த இடத்துல டேட்டா ரொம்ப கிளியரா கிடைக்கிறதுனால நம்ம மண்டே என்னவா எதிர்பார்க்கலாம் அப்படின்னா வந்து ஒரு சைட்வேஸா எதிர்பார்க்கலாம். குளோபல் மார்க்கெட்ல இருந்து சைட்வேஸ் எடுத்துக்கலாம். இதுல வந்து பாசிட்டிவா இருக்கிறதுனால நம்ம வந்து ஒரு சைட்வேஸ் இல்லைன்னா வந்து ஒரு பை அப்படின்ற மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். ஸோ அடுத்தது செக்டார் அனாலிசிஸ் போய் பார்க்கலாம். ஸோ நேற்று வந்து எந்த செக்டார் வந்து நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணிருக்கு அப்படின்ற மாதிரி பார்த்தோம் அப்படின்னா வந்து நிஃப்டி மெட்டல் வந்து பாசிட்டிவ் சைடில் மாறி இருக்காங்க. அதே மாதிரி நிஃப்டி எஃப்எம்சிஜியும் வந்து பாசிட்டிவ் சைடில் வந்து ஹியூஜா வந்து பை அடிச்சிருக்காங்க, நல்லா வந்திருக்கு. நிஃப்டி ஆட்டோ பார்த்தோம் அப்படின்னா வந்து 0.42% தான். நிஃப்டி மெட்டல் தான் நல்லா மூவ் ஆயிருக்கு. ஸோ நிஃப்டி மெட்டலும் நிஃப்டி ஆட்டோவும் பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரெண்ட் செட்டர்ஸ். இவங்க எப்போ வந்து நல்லா பாசிட்டிவ்ல மாறுறாங்களோ அப்போதான் வந்து பை ட்ரெண்ட் கண்டினியூ ஆகும். இவங்க வந்து எப்போ செல் ட்ரெண்டுக்கு மாறுறாங்களோ அப்போதான் செல் ட்ரெண்ட் கண்டினியூ ஆகும். ஸோ இப்போ இது வரைக்கும் நிஃப்டி மெட்டல் தான் வந்து பை ட்ரெண்டுக்கு வந்திருக்கு, நிஃப்டி ஆட்டோ இன்னும் வரல. ஸோ அதனால மேபி நம்ம வந்து மண்டே வந்து ஒரு பையிங் ஆப்பர்ச்சுனிட்டி நிஃப்டி ஆட்டோ வந்து நல்லா பெர்ஃபார்மன்ஸ் பண்றதுக்கான வாய்ப்புகள் வந்து ரொம்ப அதிகமா இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம மண்டே என்ன பண்ணோம் அப்படின்னா வந்து நம்மளுக்கு வந்து அதிகமான லாபம் வேணும்னா நிஃப்டி எஃப்எம்சிஜிலையும் நிஃப்டி மெட்டல்லையும் வந்து இன்ட்ராடே ஸ்டாக் செலக்ஷனை நம்ம சூஸ் பண்ணோம் அப்படின்னா வந்து நம்ம வந்து அதிகமான ப்ராஃபிட் வரதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஏன் அப்படின்னா நிஃப்டி எஃப்எம்சிஜி 2.43% பிரைஸ் இன்க்ரீஸ், நிஃப்டி மெட்டல் பாத்தீங்கன்னா 2.08% வந்து பிரைஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ நம்ம அடுத்தது என்ன பண்ண போறோம்னா டாப் 10 கெய்னர்ஸ் எடுத்து வச்சிருக்கோம். ஏன் டாப் 10 கெய்னர்ஸ் எடுத்து வச்சிருக்கோம்னா நிஃப்டி 50ல வந்து நம்ம வந்து மண்டே வந்து ஒரு சைட்வேஸ் அப்படி இல்லைன்னா ஒரு பை ட்ரெண்டுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு அப்படின்றது கடைசியா நம்ம முடிவெடுத்தோம் இல்லையா. ஸோ அதனால நம்ம பை ட்ரெண்டு அப்படின்ற ஒரு ஆங்கிள் நம்ம பாக்குறதுனால நம்ம வந்து டாப் 10 கெய்னர்ஸ்ல எடுத்தோம் அப்படின்னா நம்மளுக்கு அதிகமான லாபம் வந்து கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ யாரு டாப் 10 கெய்னர்ஸ் பாத்தீங்கன்னா இந்துஸ்தான் யூனிலிவர், என்டிபிசி, ஜேஎஸ்டபிள்யூ ஸ்டீல், யூபிஎல், டாடா ஸ்டீல், பவர் கிரிட், ரிலையன்ஸ், கெயில், டிவிஸ் லேபரேட்டரிஸ், அல்ட்ராசெம்கோ. இந்த 10 ஸ்டாக்ல வந்து யார் வந்து மண்டே வந்து அதிகமா வந்து பை ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னா டாடா ஸ்டீலும் ரிலையன்ஸும் வந்து பை ஆகிறதுக்கான சான்சஸ் ரொம்ப அதிகமா இருக்கு. ஏன் அப்படின்னா வந்து இதோட ட்ரேடட் வேல்யூ பாத்தீங்கன்னா ஹையா இருக்கு, இதோட பர்சன்டேஜ் இன்க்ரீஸும் பாத்தீங்கன்னா ஹையா இருக்கு. ரிலையன்ஸோட ட்ரேடட் வேல்யூ பாத்தீங்கன்னா வந்து ரொம்ப ஹையா இருக்கு, ஆனா பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் வந்து ஆவரேஜா ஹையா இருக்கு. ஸோ அதனால இந்த ரெண்டு ஸ்டாக்ல வந்து இந்த ரெண்டு ஸ்டாக்குமே மண்டே வந்து பை ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கு. இந்த ரெண்டு ஸ்டாக்ல எது அதிகமா பை ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குன்னா டாடா ஸ்டீல் தான் அதிகமா பை ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வந்து ஃபர்ஸ்ட் வந்து குளோபல் மார்க்கெட்டை பார்த்து மார்க்கெட் வந்து ஒரு சைட்வேஸ் அப்படின்ற மாதிரி நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். சைட்வேஸ் ஒரு டவுன் ட்ரெண்ட் அப்படின்ற மாதிரி இருந்தது. ஆனால் எஃப்ஐ டேட்டா பார்த்ததுக்கு அப்புறம் நம்மளுக்கு வந்து பை ட்ரெண்ட்ன்றது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ஸோ பை ட்ரெண்ட்ல வந்து எந்த செக்டர் அதிகமாக பர்ஃபார்மன்ஸ் பண்ண போது நம்ம பார்த்துட்டோம். அடுத்தது நிஃப்டி 50 வந்து அதோட லெவல்ஸ் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா வந்து நிஃப்டி 50யோட ஃபர்ஸ்ட் டார்கெட் என்ன அப்படின்னா வந்து 14,830 14,830 தான் அதோட மொதல் டார்கெட். அதுக்கப்புறம் ஸ்டாப் லாஸ் எவ்வளோ அப்படின்ற மாதிரி பார்த்தோம் அப்படின்னா வந்து 14,600ல வந்து ஸ்டாப் லாஸ் வந்து இருக்கு. ஸோ அப்போ மார்க்கெட் வந்து ப்ரீவியஸ் டே க்ளோஸ்ல இருந்து கிட்டத்தட்ட எத்தனை பாயிண்ட் வந்து கீழே அகைன்ஸ்டா போறதுக்கான சான்சஸ் இருக்கு அப்படின்ற மாதிரி பார்த்தோம் அப்படின்னா ஒரு 100 பாயிண்ட் அகைன்ஸ்டா போறதுக்கான சான்சஸ் வந்து ரொம்ப அதிகம். ரெண்டாவது டார்கெட் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 14,844. ஸோ நிஃப்டி 50யோட ஸ்டாப் லாஸ் பார்த்தீங்கன்னா வந்து 14,600. அதுக்கு மேலே தான் வந்து ஒரு பையிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கிறதுனால டார்கெட் வந்து ஃபர்ஸ்ட் டார்கெட் 14,830, ரெண்டாவது டார்கெட் வந்து ஃபர்ஸ்ட் டார்கெட் வந்து 14,830, ரெண்டாவது டார்கெட் 14,884. பேங்க் நிஃப்டியோட லெவல்ஸ் எப்படின்றத பார்த்தோம் அப்படின்னா டார்கெட் பார்த்தீங்கன்னா 34,520 தான் ஃபர்ஸ்ட் டார்கெட், ரெண்டாவது டார்கெட் பார்த்தீங்கன்னா வந்து 34,795 தான் வந்து ரெண்டாவது டார்கெட். ஸோ மார்க்கெட் வந்து அகைன்ஸ்டா எத்தனை பாயிண்ட் வந்து போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னா அதாவது ஸ்டாப் லாஸ் அப்படின்னா வந்து பார்த்தோம் அப்படின்னா
33,625 தான் வந்து நம்மளுக்கு அகைன்ஸ்டா போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதாவது எத்தனை பாயிண்ட் அகைன்ஸ்டா மூவ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னா 400 பாயிண்ட் வந்து அகைன்ஸ்டா மூவ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இந்த மாதிரி மேல போகுது அப்படின்னா வந்து எவ்வளவு பாயிண்ட் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னா வந்து 700 பாயிண்ட் வரைக்கும் மூவ்மெண்ட் வந்து கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. சோ பேங்க் நிஃப்டியோட ஃபர்ஸ்ட் டார்கெட் எவ்வளவுனா 34,518. ரெண்டாவது டார்கெட் அப்படின்னா வந்து 34,795. பெஸ்ட் பையிங் பாயிண்ட் எதுன்னு பாத்தீங்கன்னா 33,766. உங்களுக்கு கான்பிடன்ட் இருந்தது அப்படின்ற மாதிரி வந்து நீங்க ஃபர்ஸ்டே அடிச்சுக்கலாம். ஒருவேளை கான்பிடன்ட் இல்ல அப்படின்னா வந்து 33,766 தான் பையிங் வந்து ஸ்டார்ட் ஆகிற மாதிரி எனக்கு பர்சனலா தெரியுது. அடுத்தது மண்டே வந்து எந்த மாதிரி ஒரு புல்லிஷ் கேண்டில் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குன்னா வந்து இந்த மாதிரி ஒரு புல்லிஷ் கேண்டில் வந்து வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இது பேரு ஸ்பின்னிங் டாப், ஒரு புல்லிஷ் பார் வந்து. சோ ஸ்பின்னிங் டாப்ல வந்து புல்லிஷ் பாராவும் இருக்கும், பேரிஷ் பாராவும் இருக்கும். நான் நாளைக்கு இந்த மாதிரி கேண்டில் தான் வந்து எதிர்பார்க்கிறேன். பாருங்க, ஜூம் இன் பண்ணி நல்லா காட்டியிருக்கேன். ஸோ இந்த பர்டிகுலர் பார் வந்து மண்டே வரதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நம்ம வந்து ஃபர்ஸ்ட் குளோபல் மார்க்கெட்டை பார்த்தோம், அப்புறம் எஃப்ஐ டேட்டா பார்த்தோம், அதுக்கப்புறம் பேங்க் நிஃப்டி அண்ட் நிஃப்டி 50யோட டைரக்ஷன் கண்டுபிடிச்சாச்சு. ஸோ கண்டுபிடிச்சதுக்கு அப்புறமா வந்து அதுக்கப்புறம் வந்து எந்த செக்டர் நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணிருக்குதுன்னு பார்த்தோம். அதுக்கப்புறம் என்ன கேண்டில் ஃபார்மேஷன் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுன்னு பார்த்துட்டோம். இதெல்லாம் வந்து என்னோட பர்சனல் வியூ. இது வந்து தப்பா கூட போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. எதுக்கும் என்னன்னா மண்டே காலையில நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா வந்து காலையில குளோபல் மார்க்கெட்டை நான் அப்ரோச் பண்ண மாடலே நீங்க அப்ரோச் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து இன்ஃபர்மேஷன் கரெக்டா இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி நீங்க வந்து அதுக்கப்புறம் நீங்க ட்ரேட் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். வந்து நேத்து என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்ட்டு இந்த வீடியோ எண்ட்ல வந்து நான் வந்து போஸ்ட் பண்றேன், அதையும் வந்து போய் பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் கமெண்ட், ஷேர் அண்ட் லைக். தேங்க்யூ, பாய்.